ஹலோ வணக்கம் வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு, அதாவது நம்ம இப்பதான் நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 3 விதமான பியூரி ரெசிபி தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதோட சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி பேபி உங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது காய்கறிகள், அதுக்கப்புறம் தானிய வகைகள் அப்படின்ட்டு நான் அதுக்கு தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்து பழக்குனதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு 2 வித காய்கறியோ இல்லை 2 வித பழ வகைகளை மிக்ஸ் பண்ணி அடுத்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு ஸ்டேஜ் 2 நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு 6 மாசம் கழிச்சுல இருந்து நம்ம குழந்தைக்கு தாராளமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3 ரெசிபிஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் 1ல நம்ம தனித்தனியா கொடுப்போம். ஸ்டேஜ் 2ல நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 விதமா நம்ம ஆல்ரெடி கொடுத்து பழக்கி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அவுல்ல வந்து இந்த மிக்ஸ் பண்ண இந்த 2 விதமான காய்கறியோ இல்ல 2 விதமான பழங்களோ ஒரு அவுல்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்ல ஒரு ஓட்ஸ் கஞ்சியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ராகி கஞ்சியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி நம்ம ஆல்ரெடி கஞ்சி ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த கஞ்சி வகைகள்ல இந்த பழ வகைகளையோ அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பழ வகைகளையோ காய்கறியோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்னும் அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி பழகின டேஸ்ட் வேற. ஸோ ஈஸியாக அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த சைஸ் அளவு கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழந்தைக்கு நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ப்ரக்கோலி துண்டு வந்து இந்த மாதிரி 2 துண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக பீன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது இப்போ இந்த 3 காய்கறியுமே நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம ஒரு பேனில் போட்டுக்கலாம். பேனில் நீங்கள் இதை வேக வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவாவது தண்ணீர் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக, அதுக்கப்புறம் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சளவு மட்டும் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சாஃப்டாக குழைய வேக வைக்கணும். கையில் நசுங்கிற பதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி காய்கறியெல்லாம் வெந்திருக்கணும். இந்த காய்கறியெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றபடி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான பேஸ்ட்டாவோ இல்லை கொஞ்சம் கொரப்பாவோ குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போதுமே பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க. அப்போ தான் குழந்தைங்களும் மென்று சாப்பிட பழகுவாங்க. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த சைஸ் அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே செவ்வாழை இந்த சைஸ் அளவு எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம்னாலும் பயன்படுத்திக்கலாம். இதோட தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேண்டாம். வழக்கம் போல் தான் உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்றபடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கிழங்கு வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பு சுவையே போதுமானது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இனிப்பு சுவை இதில் சேர்க்க தேவையில்லை. அப்படியே உங்கள் குழந்தைக்கு கூடுதலாக இனிப்பு சுவை தேவைப்பட்டால் ஒரு பேரிச்சம்பழம் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம், இல்லை பனங்கல்கண்டு பவுடர் இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் அளவு கேரட் துண்டுகளை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை அலசி எடுத்துக்கலாம், எந்தவித தூசியும் இல்லாதபடி. இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் துண்டுகள், அதுக்கப்புறம் அலசி வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நான் பேனில் தான் வந்து இப்போ குக் பண்ண போகிறேன். நீங்கள் இதையே குக்கரில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சீரகம் சேர்த்துக்கிறேன், வாசனைக்காகவும் செரிமானத்துக்கு உதவுறதுக்காகவும். கூடவே 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக குழைய வேக வச்சிடலாம். குக்கரில் வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றபடி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் தான் அரைக்கணும் கிடையாது, இதை நல்லா மத்து வச்சு கூட கடைஞ்சி கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏற்றபடி நல்லா பேஸ்ட்டாவோ இல்லை கொரப்பாவோ அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்க வளர இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி அதை ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.